இப்போ லாஸ்ட் 1 இயரா நம்ம இத பண்ணிட்டுருக்கோம். நான் இதுல ஜாயின் பண்ணியிருக்கேன். ரொம்ப மைண்ட்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப மென்டலி அண்ட் பிசிக்கலி ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்றேன். நான் இனிஷியலா வந்து யோகா ஜாயின் பண்ணி இப்போ 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு மேம். நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நமக்கு தெரியல, ஐடி ஜாப்னஸ். என் சிஸ்டர் வந்து இந்த யோகாவில் ஜாயின் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணதான். அது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன நிறைய ஃபிசிக்கலி நிறைய சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுக்கிறேன். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம உட்கார்ற மாதிரி இருக்குது. இதுக்கு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆசனஸ் தெரியும். பட் இருந்தாலும் அது கன்சிஸ்டன்சி என்னால் கொண்டு போக முடியல. ஆனால் இப்போ வந்துட்டு ஓகே கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது என்னால் பண்ண முடியுதுன்றது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அது எனக்கு ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு என்னோட பாடிக்கு. ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் மேம், எனக்கு டைம் செட் ஆகாது, என்னால் பண்ண முடியுமா, இது நம்ம ரெகுலராக பண்ண முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். ரெகுலராக பண்ணுறதுக்கு என்ன மாதிரி யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா யோசிக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அப்படியே போக போக வந்துடும். இது நம்ம பாடிக்கும் நல்லது, மைண்டுக்கும் நல்லது. ஓவராலா யோகா ரொம்ப நல்லது. வந்து பிரெக்னன்சி அப்போ ஆல்மோஸ்ட் 3 years ஆயிடுச்சு மேம். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. நான் வந்து ஸ்டார்டிங் வந்து பிரெக்னன்சி போது ஆரம்பிச்சதுனால வெயிட் ஓவரா இருந்தது. ஆக்சுவலி அபவ் 75 நான் இருந்தேன். ஸோ இனிஷியலி இட் வாஸ் வெரி டஃப். ஏன்னா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்போ வந்து தோணும், என்னடா அது எல்லாரும் பண்றாங்களே, நம்மளால பண்ண முடியலையே. அப்போ ஐ லேர்ன்ட் அ லெசன், லைக் நம்மளால என்ன முடியுமோ, நம்ம பாடி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பாடி. ஸோ அது வந்து நான் கிளாஸ்ல ட்ரைனர் மூலியமா கத்துக்கிட்டேன். ஷைலா மேம், அப்புறம் பிரியங்கா மேம், அப்புறம் நிறைய ட்ரைனர்ஸ் இந்த மாதிரி சொல்லும் போதுதான் நம்மளுக்கு இனிஷியலா மத்தவங்க பண்றாங்களே நம்மளால பண்ண முடியலையே அந்த தாட் இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் பட் ஆனா அந்த கன்சிஸ்டன்சி, நம்மளால முடியும், இது நம்மளோட பாடி, அது பண்ண 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 எனக்கே பிடிச்சு போயிடுச்சு ரொம்ப. ஸோ என்னோட பாடி என்ன நான் சொல் பேச்ச கேட்கும் போது அது ரொம்ப அழகா, அது நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல எனக்கு அது ஆக்சுவலி சேஞ்சஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் என்ன கேட்கிறேனோ, அதாவது நான் என்ன சொல்றேனோ, புஜங்காசனம் இல்ல சர்வாங்காசனம் இல்ல எதெல்லாம் நான் கஷ்டப்பட்டேனோ, ஒரு வஜ்ராசன் உட்கார்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ. ஸோ சொல்லும் போது அது ரொம்ப ஹாப்பியா, நான் ஜாலியா அதை பண்ணுவேன் ஒரு டைமும். பிகாஸ் டிஃப்ரெண்ட் தீம்ஸ் ஃப்ரம் 3 years நான் சொல்றேன். ரொம்ப இது நான் விடவே மாட்டேன் எப்பயுமே. நான் டிராவல்ல இருந்தாலும் எனக்கு அதை விட மனசே இருக்காது. ஸோ பிரியங்கா மேம்க்கும் தெரியும் அது. நான் எப்பயுமே நான் வந்து ஃபோன் மெசேஜ் அனுப்பிச்சு நான் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ என்னால அதை விடாம இருக்கவே முடியாது. ஸோ யோகா இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மீ. அண்ட் நிறைய சேஞ்சஸ் கன்சிஸ்டன்டா நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம பாடி அஃப்கோர்ஸ் நம்ம அந்த அழகை நம்மளே பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஜர்னி. So last 3 months I have been with Divine Yoga. So it's a time for myself and it makes me feel good about myself, both mentally and physically. The flexibility part, also the relaxations and everything. So you feel good about yourself and you feel like motivating. So as everybody said, right, even a day you miss, you feel like okay, இன்னைக்கு என்ன பண்ணாங்க, whatever they've done. You try to cope up, right? So it has become a part of our daily routine. நான் ஸ்கூல் காலேஜ்னாலும் எதுலையுமே தப்பிக்க பார்ப்பேன். ஸ்போர்ட்ஸ் எதுலையுமே நான் கலந்துக்க மாட்டேன். பட் யோகா வந்து ஐ ஃபீல் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி மேம். என் ஃபர்ஸ்டே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி டைட்டாக இருந்ததோ நான் ஃபீல் பெட்டர் மேம். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ வாஸ் சர்ச்சிங் மேம், லைக் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஜிம். அதுக்கப்புறம் எல்லாமே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ரெகுலராக போக முடியல. அதனால கிட்ஸ் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் ஒர்க்கும் பார்த்துக்கணும். ஐ ஹேவ் டு மேனேஜ் எவ்ரி திங் போது. பட் ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் as well. ஸோ ஐ தாட் ஓகே ஐ வில் சர்ச் ஃபார் ஆன்லைன் யோகா சொல்லிட்டு தென் ஐ got into Divine Yoga ma'am, and it was actually I'm been with Divine Yoga and with you for almost more than 1 year. Joining I was able to do, and என்ன ஒரு inspiration and என்னன்னா இப்போ I can see my mother and everyone others, my mother-in-law, they are actually struggling with the pain that they are having now. So this is the right time I thought I have to take care of myself. At least we are taking care of them. I'm not sure whether our kids will take care of us. So I thought I have to take care of myself and I have to give some time to myself, and then only I'll be able to not depend on others. So அதனால I have started this journey.
and I would like to continue this, and in this point I would like to thank you as well, ma'am. நான் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. பட் 6 years பேக் ஐ வாஸ் இன் பெங்களூர். இப்போ நான் யூஎஸ்ல இருக்கேன். 6 years பேக் நான் வந்து யோகா பண்ணிட்டு இருந்தேன். என்னமோ யோகா வந்து அது ஒரு இப்போ தீஸ் டேஸ் வந்து எனக்கு அது இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட கஷ்டமா இருக்கு. ரொம்ப என்ன சொல்ற, அந்த 1 hour வந்து வேற எந்த தாட்டுமே வரல மண்டைக்குள்ள. பாடி மாத்திரம் மீ டைம்ன்ற மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. ரொம்ப கிளியரா இருக்கு, மைண்ட் கிளீனா இருக்கு, கிளென்ஸ் பண்ண மாதிரி இருக்கு பாடி. Yeah, ma'am. So, என்னோட yoga journey started with prenatal yoga during pregnancy. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே நான் டிவைன் யோகா கூட இருந்தேன். எனக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்க, இங்கே யூஎஸ்ல வந்து அவங்களும் யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ தே ரெக்கமெண்டட் அண்ட் தென் ஐ ஜாயின்ட். இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஐ ரியலி வாண்டட் டு கண்டினியூ ஆஃப்டர் தட். பட் எனக்கு கொஞ்சம் பிரேக் எடுக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ ஐ டுக் அ பிரேக் இன் பிட்வீன் அண்ட் தென் ஐ ரீஜாயின்ட். இந்த வருஷம் அகேன் மேல நான் வந்து ஜாயின் பண்ணேன். Again, same, like work, ஒரே இடத்துல sedentary lifestyle, and my husband was also pushing me. நீ கண்டிப்பா ஏதாவது பண்ணணும், இப்படியே இருந்தீன்னா அவ்வளவுதான், லைக் உடம்பு போயிடும் அப்படிங்கிறது. he was very clear, and I too felt I need to do something for myself, because எப்ப பார்த்தாலும் வேலை உட்காந்து ஒரே sedentary lifestyle வந்து it's not going to work in the long term. So அதனால I took a decision. No, I am joining these classes. I'm going to be as regular as possible. So அந்த decisionல இருந்து I started. I had some back pain when I started, but I can see how beautifully my body has responded to all the yoga and all the exercises you have been telling us. நல்லா flexible இருக்கு. Like it has been nearly ஒரு 1.5 மாசம் தான் இருக்கு. Like மே, அதுக்கப்புறம் இது ஜூன் மிட்ல இருக்கும். இவ்வளோ நாளே எனக்கு பயங்கரமா டிஃபரன்ஸ் தெரியுது flexibility wise. So I really want to continue this moving forward. Yeah, this is the first time I joined in yoga. Only 3 weeks back only I joined. First 10 days I feel very hard for me. All stretches. This is my body. It's difficult for me. Maybe last week onwards, okay. Maybe I will see after 1 month. Maybe my body is more flexible. For my health, only I joined this yoga. Before, I think 3 years back, I joined yoga classes. But this yoga is different for me because it's good and it's different also. And you are giving for every day that relaxation of mind and stress purpose also. So I like this yoga. My motivation is my wife. She only started practicing yoga. Mentally, I'm able to focus on my work, and also after started practicing yoga, now I'm started doing things regularly. I mean, I was never a yoga person. I never enjoyed yoga earlier at all. I don't know how I just started doing yoga, and since then I've continued to, because I see a lot of change. I used to be more like a gym person, boxing and stuff, but now I just do yoga on all of that. So I prefer that, as it makes me more focused. Like he just mentioned that, on day-to-day activities, you get discipline with life and discipline with food, and a lot of healthy choices. Yoga has taught me in the last 5 years, how to make. So I started doing yoga like 3 years ago. So first to escape from the sedentary lifestyle. So I was not doing any other physical activity. So I wanted to give a try with yoga. So luckily it worked out, because I tried many other physical fitness before. So just to stay fit, and that's why I joined yoga. So then it worked for me. So it made me more conscious, like others told. So I was able to try different learn new skills basically. So which I was not able to do. I used to hustle a lot, so busy, always doing things and be in a hurry. So which made me to slow down and try like artwork kind of things. So I was not an art person at all. I don't like to work with the hands. So but now I was able to concentrate, and I'm like enjoying it. So yeah. Actually, I was going through a lot of stress lately. Okay. நான் exercises பண்ணிட்டு இருந்தேன், but still I didn't benefit much. I was doing yoga a few years back, and என்னோட schedule and work timings நால நான் continue பண்ண முடியல.
So also I thought I should start again. It's been just 1 month since I started. எனக்கு ஒரு routine start ஆயிருக்கு. I have started a routine from this time I started yoga. I feel like I have more time. I'm not sure why, maybe because I wake up very early to do this or what, or maybe more energy. அப்படி கூட சொல்லலாம். And so this made me start, and I've actually started it right also. This is the reason I started. இருந்தது என் ஒய்ஃப் 1 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஸோ அதனால நானும் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஜாயின். டிவைன் யோகா 23ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. வெயிட் லாஸும் 9 kg அந்த மாதிரி லாஸ் பண்ணேன். அப்புறம் நடுவில் ஒரு கேப் விட்டு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 months பண்ணிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் கண்டிப்பா வேணும். எனக்குன்னு ஒரு 1 hour கண்டிப்பா டெடிகேட்டடா பண்ணணும்காக தான் நான் ஆக்சுவலா ஜாயின் பண்ணது. நானா கண்டிப்பா சின்சியரா பண்ண மாட்டேன்னு தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். எனக்கு என்ன சேஞ்சஸ் தெரியுதுன்னா கொஞ்சம் ஆக்டிவா இருக்க மாதிரி கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆகுது. The best thing that came to my mind was joining yoga and that OVTY FW, because earlier I had done like 2 to 3 years back when I had done like just for 1 month I did, but like I felt it was very good, and the team, be the team or the online classes, like we have switchovers of session timings, and that is really helpful for me. So this was one main thing I joined yoga because of my routine schedule and stuff. Change is like I feel a bit relaxed now. Like before it was so much of stress. Now I feel there is a change that is happening from the past 2 months. I have added this to my routine schedule, and I'm really feeling a change. I think I will continue, and it will have a great impact on my health as well. Thank you, ma'am. Thanks for this opportunity. ஜாயின் பண்ணி ஆக்சுவலா ஜூனோட 2 years ஆயிடுச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு மேம். எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங் ஆயிடுச்சு. ஓகே மேம். எனக்கு ஒண்ணுமே தெரியாம நான் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலா யோகா. ஒரு மென்டல் ப்ரெஷர்ல இருந்தேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருந்தேன் லைஃப்ல. அதுக்காக தான் நான் வந்து யோகா ஜாயின் பண்ணேன். என்னால மெடிடேட் பண்ண முடியாது. நான் தனியா உட்காந்து பண்ணாலுமே என்னோட மைண்ட் வந்து காமாவே இருக்காது. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸும் இருந்தது. ஸோ இதுல இருந்து எனக்கு ஒரு பிரேக் வேணும், எப்படியாவது நம்மளோட செல்ஃப் கேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒண்ணுமே தெரியாம நான் யோகா ஜாயின் பண்ணேன். நான் கண்டினியூ பண்ணனாலும் எனக்கு தெரியாது, பட் நான் ஜாயின் பண்ணேன். பட் சர்ப்ரைசிங்லி நான் அந்த ரொட்டீன்ல அப்படியே ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப் ஆயிடுச்சு இப்போ யோகா. எனக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா 2 years வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் மென்டலி நான் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி, ரொம்ப சென்சிட்டிவா இருந்தேன், ரொம்ப கோவம், நிறைய ஷார்ட் டெம்பரா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். என்னோட பாடி ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு. என்னால நல்லா தூங்க முடியுது. கொஞ்சம் காமா குவாய்ட்டா எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் லாட் டு டிவைன் யோகா அண்ட் ஆல் த ட்ரைனர்ஸ். யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணி 1 year ஆகுது இயர்லி. நான் ஏன் இந்த யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணேன்னா என்னோட ஹெல்த்துக்காண்டி தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு யோகா வந்து எனக்கு எவ்ரிடே என்னோடய லைஃப்க்கு வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் யோகா பண்ணால் தான் அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன். நல்லா சேஞ்சஸ் தெரியுது. ஏன்னா முன்னெல்லாம் எனக்கு ரொம்ப பெயின் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பெயின் இருக்கே, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப இது பண்ணேன். பட் இப்போ அந்த பெயின் இருந்தாலும் நான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பெயினே போயிடுச்சு. இப்போ எனக்கு அந்த பாடியில் வந்து பெயின் தெரியல. ஸோ அது ஒன்று. அப்புறம் மைண்டு வந்து ரொம்ப எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த டே பண்ணேன்னா அந்த என்டையர் டே வந்து அது வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. டெய்லி வந்து ரொம்ப டயர்டாகிடுவேன். இது பண்ணும் பொழுது எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக என்னோடய வேலைகள் வந்து கடகடன்னு செய்ய முடியுது. அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்பொழுது ஒரு 4 பேரை நல்லா பார்க்க முடியுது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பண்ணும் பொழுது கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது. டியூட்டர்ஸும் வந்து நல்லா சொல்லித்தராங்க. ஆக்சுவலாக வந்து என்னால் என்ன முடியுமோ, என்னோடய ஏஜுக்கு வந்து என்ன முடியுமோ அதை வந்து சொல்லித்தராங்க. அதுலேயும் நிறையா வேரியேஷன்ஸ் வந்து சொல்லித்தராங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படியோ ஏஜ்க்கு எப்படியோ அந்த மாதிரி பார்த்து சொல்லித்தராங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோடு இல்லாமல் என்னுடைய ஹெல்த் வந்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்குது. என்னுடைய பாடியே வந்து நான் சொல்கிறத கேட்குற அப்படி ஒரு இது வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் டிவைன் யோகா